உங்க அம்மா ஏன் அப்படி பேசுறாங்க? ராஜியும் மீனாவும் அவங்களுக்கு வசதியாவே இருக்கட்டும். அவனும் வேண்டான்னு சொல்லல. அதுக்காக என்ன இலக்காரமா நடத்தக்கூடாதுல்ல. மீனாவை ஏதாவது சொன்னா செந்தில் தம்பி கேட்பாங்க. ராஜியை ஏதாவது சொன்னா கதிர் தம்பி கேட்கும். ஆனா இந்த மயில யாராவது ஏதாவது சொன்னா என்னன்னு கேட்க கூட ஆள் இல்ல. அதான் அத்தை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. அப்படி என்ன பேசுனாங்க? மீனாவும் ராஜியும் ஏதாவது வேலை பாக்குறாங்க தானே, நீ மட்டும் ஏன் எதுவுமே பண்ணாம தண்டை சோறு சாப்பிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. என்னது? ஏன் தண்டை சோறு சாப்பிட அம்மா கேட்டாங்களா? அப்படின்னா அப்படியே கேட்டுடல. ஆனா அந்த மாதிரி தான் கேட்டாங்க. ஏன் வேலைக்கு போலன்னு கேட்டாங்க. சொல்ல வேண்டியதானே ஏன் வேலைக்கு போலன்னு? நான் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு தான் வேலைக்கு போல. அதான் நீ வேலைக்கு போகாதது காரணமா? ஆமா. ஏய், எப்படி என்கிட்ட பச்சையா போய் சொல்ற? உனக்கெல்லாம் போய் சொல்லி கொடுக்கணுமா என்ன? மாமா இங்க பாரு, நீ படிச்சிருக்கன்னு அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால உன்னை வேலைக்கு போக சொல்லிருக்காங்க. மத்தபடி உன்னை வேலைக்கு அனுப்பி உன் சம்பாதியத்துல அம்மா உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைக்கவே இல்ல. அப்படி அவங்க சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க மேடம். எங்க அம்மா கிட்ட போய் உண்மையை சொல்லிடுங்க. அத்தை, நான் +2 தான் படிச்சிருக்கேன். எங்க வீட்ல ஏமாத்தி தான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனாலதான் வேலைக்கு போக முடியலன்னு எங்க அம்மா கிட்ட போய் சொல்லி. என்னடி அப்படி பாக்குற? போய் சொல்லு. எப்படி நீ போய் சொல்றியா இல்ல நானே எங்க அம்மா வர சொல்லவா? பண்றது எல்லாம் பித்தலாட்டம். இதுல எங்க அம்மா வேலைக்கு போக சொன்னாங்களா, இவளுக்கு கோவம் பொசுக்குன்னு வந்துருச்சான். ஏதாவது சொல்லிட்டு போறேன். ஒழுங்கா போயிடு. ஏய், கடைக்கு வரக்கூடாதுன்னு உங்க அப்பா கிட்ட சொல்ல சொன்னேன். நீ சொல்லிட்டியா? சொல்றது எதையுமே செஞ்சிடாத. நீ முதல்ல உங்க அப்பா கால் பண்ணி கடை பக்கமே வர வேணாம்னு சொல்லு. நீங்க என்னமோ மூட்டையா மளிகை சாமான் எடுத்துட்டு போனீங்கன்னு உங்க மாப்பிள்ள வந்து சொல்லும் போது எனக்கு எம்பட்ட அவமானமா இருந்துச்சு. நான் ஒண்ணு ஓசியில எடுக்கலாமா? காசு தரமா? அது அப்புறமா பாத்துக்கலாமா? எப்படி பாத்துப்பிய? சம்பளம்னு கொஞ்சமாவது கொடுப்பாங்க இல்லையா? அதுல அவங்க கழிச்சுக்கிட்டோமா? வேற என்ன பண்றது? ஓ, சரி மயில, இனிமே நான் அப்படி செய்யல மயில. நான் சத்தியமா சொல்றேன், நீ வருத்தப்படாத. ஏற்கனவே இந்த வீட்ல நான் அம்பட்ட அவமானப்பட்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கிடையில நீங்க வேற புதுசா ஏதாவது ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துறாதீங்க.